வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் 13:40 அந்த மாதிரி குறுகலான சைட்டில் உள்ள வீட்டோட பிளான் பார்க்கலாம். இது மாதிரி நான் 2 பிளான் போட்டிருக்கேன். இப்போ இது 3ஆவது பிளான். இதுக்கு பெரிய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏற்கனவே வெஸ்ட் பக்கம் இருந்ததை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி நார்த் சைடு வச்சுருக்கேன். இருந்தாலும் அது நார்த் சைடு பேஸ்டு சைட் உள்ளவங்களுக்கு இந்த வீட்டோட பிளான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். நான் இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து கிழக்கு, கீழே வந்து மேற்கு, வலது பக்கம் வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. ஃபேஸிங் வந்து வடக்க மாதிரி வச்சுருக்கேன். வடகிழக்கு பகுதியில் வந்து வீட்டோடைய மெயின் டோர் வச்சுருக்கேன். ஃப்ரெண்டில் வந்து எப்போதும் வரண்டா கொடுக்குறது வழக்கம். அது உங்களுக்கே சொல்லியிருக்கேன்னா, இந்தியன் கல்ச்சர் படி ஃப்ரெண்டில் ஒரு வரண்டா வேணும். அதே மாதிரி சேஃப்டி கிரில் வைக்கிறதுக்காகவும் நம்மளுடைய சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுக்காகவும் வரண்டா தேவைப்படும். அதனால் வந்து 3.4 11 அந்த மாதிரி ஃபுல் சைஸுக்கு வரண்டா கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுடைய நீளம் வந்து 40, அகலம் வந்து 13 அடி. 14 அடி உள்ளவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம், 11 அடி உள்ளவங்களும் பயன்படுத்தலாம், 12 அடி உள்ளவங்களும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி வீட்டோட அமைப்பு இது. ஏற்கனவே நான் வந்து மேற்கு தெற்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து வடக்கு சின்ன ஒரு ரொட்டேஷன் பண்ணதுனால இந்த அமைப்பு வந்தது பிளானில். அதனால் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். உள்ளர என்ட்ரானோன்னா லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 11:30 12 அந்த மாதிரி சைஸ் ஒரு லிவிங் ரூமு. அதுலேயே வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொடுத்துருக்கேன். 4:6 அந்த மாதிரி காமன் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்து அந்த வீட்டில் நம்மளுடைய இடத்துக்குள்ளேயே ஒரு டக்ட் கொடுத்து அந்த டக்ட்லேயே வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கேன். அதில் பைப்லைன் போகும், ப்ளஸ் வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் அந்த சின்ன ஓப்பன் கொடுத்துருக்கேன். அடுத்து உள்ளர என்ட்ரி ஆனீங்கன்னா 11:30 14 அந்த மாதிரி ஒரு கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைனிங் கிச்சனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பெரிய வீடு மாதிரி தான் தெரியும் இந்த வீட்டோட பிளான். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் சைடுன்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மேலே ரூப்லாம் போட கிடையாது. பின்னாடி வந்து ஓப்பனாக தான் கொடுக்குறேன். 2 சைடும் உள்ள வாழை வந்து நம்ம சைட்டில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் க்ளோஸ் பண்ணிடுறேன். பக்கத்தில் வீடு ஒட்டி கட்டினா கூட அவங்க வந்து நம்ம வீடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கும். நம்ம எப்படி கட்டினமோ அதே மாதிரி தான் நம்ம வீடு இருக்கும். எதுலேயும் டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம வீடு கட்டும் போது என்ன லைட்டிங் வெண்டிலேஷன் வச்சு நம்ம கட்டுறோமோ அதே மாதிரி பக்கத்தில் வீடுகள் கட்டினாலும் சுற்றி கவர் ஆனாலும் நம்ம வீடு அதே வெண்டிலேஷன் குறையாமல் ஏர் சர்க்குலேஷனோட இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது லிவிங் ரூம்லேருந்து ஸ்டேர்கேஸில் மேலே ஏறி வந்தோம்னாக்கா ஒரு சின்ன லாபி மாதிரி இருக்கும். வலது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பெட்ரூம் 1 வருது. அது 11:30 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நல்ல சஃபிஷியன்ட் பெட்ரூம். அது எங்கன்னா லிவிங் ரூமும் வரண்டாவும் இருக்குல்ல ஃப்ரெண்டில், அதுக்கு மேலே அப்படியே பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே எங்கே டாய்லெட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைனிங் ஏரியாவுக்கு மேலே ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பேன் பெருக்கல் மாதிரி. அந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே டாப்பில் இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வரும். அந்த மேலே கிரில் போட்டு நம்ம கிளாஸ் வச்சுருவோம். அந்த கிளாஸ் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூப்லேயும் உள்ள வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு டைனிங் ஏரியாவில் அந்த லைட்டு வெண்டிலேஷன் வரும். அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த வீடு உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே நமக்கு வெளிச்சம் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து பெட்ரூம் 2 வந்து கீழே கிச்சனுக்கு மேலே அப்படியே கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து பேக் சைடு கொடுத்த இடத்துல வந்து நான் வந்து பெருக்கல் கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்துல ரூப் போடலை. அதனால என்ன ஆகும்னா நமக்கு சன்லைட் வந்து த்ரூ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் விழுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கிச்சனுக்கும் போவோம் லைட்டு. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அங்கங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துல டக்ட் கொடுத்துருக்கேன். பேக் சைடு கொடுத்துருக்கேன், சென்டரில் கொடுத்துருக்கேன், டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்கேன். அந்த 3 இடத்துலையும் கொடுத்ததுனால வீடுக்கு சஃபிஷியண்டாக எங்கே பார்த்தாலும் லைட்டிங் வரும், ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இந்த மாதிரி குறுகலா வீடு இடம் உள்ளவங்க இந்த மாதிரி நமக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த லைட்டிங் வெண்டிலேஷன் வரதுக்கான பிரத்யேகமாக டிசைன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணி கட்டிக்கிட்டோம்னா நல்ல முறையில் வீட்டில் வெளிச்சத்தோட காற்று நுழையிற மாதிரியும் வீடு அமைப்போடு இருந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து குறுகலான பகுதியில் வந்து தேவையான இடத்துல வந்து டக்ட் ப்ரொவிஷன் மூலமாக ஏர் சர்க்குலேஷன் கொண்டு வரலாம். எங்கே நமக்கு ஏர் வேணுமோ அங்கே வந்து ரூஃபில் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து மேலேருந்து லைட்டிங் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கணும். அது ரொம்ப நல்லது. நமக்கு ஏர் சர்க்குலேஷன் ரூஃபில் வழியும் ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருந்து மூவ் ஆகும். அதனால் வீடு நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில்
என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.